ஹலோ யோஸ், நம்ம பேச எப்படி இருக்கீங்க? நம்மலாம் வந்து கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆகுது. தளபதி எப்படியாவது 2026 சிஎம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரும் மெனக்கெட்டு வந்து பல வியூகங்களை வந்து போட்டு பாலிடிக்ஸில் வந்து என்னெல்லாம் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு என்ன வேலையோ அதை செஞ்சிகிட்டு இருக்காரு நியாயமான வழியில். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தன் 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆச்சு, எனக்கு அந்த கனவுலாம் கிடையாதுயா, எனக்கு கொடுத்துருக்க வேலை என்னமோ அதை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் போகிறது. சரியா, நீ மற்றவங்களுக்கு கூட செய், ஆனால் உனக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட்டாவது வாங்கி ஒரு எம்எல்ஏவாவது ஆகணும்னு ஆசை இருக்காதா? அப்படியாடா அவ்வளோ விசுவாசமாக நீ வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாய் டம்ளர் குரூப்போட ஒருங்கிணைப்பாளர் இருக்கான் பார்த்தீங்களா, சைமன் செபஸ்டின்னு, அவன் வந்து இப்போ காரைக்குடியில் நிற்க போகிறானா. அவர் வந்து தேர்ந்தெடுத்த தொகுதி காரைக்குடி. ஏன்பா காரைக்குடியில் நின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது, காரைக்குடியில் ஏன் அவன் நிற்கிறான், அவன் பின்னாடி இருக்க அஜெண்டா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அப்படியே வந்து மேலோட்டமாக அடுத்து தளபதியோட பிரச்சாரம் என்ன ஏது அப்படின்றதையும் ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டு அப்படி உள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதியோடைய பிரச்சாரத்துக்கு ரோட் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து 5ஆம் தேதி செய்கிறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ வந்து வேண்டாம், மறுப்பு சொல்லியிருக்காங்க. பட் பொதுக்கூட்டமாக கண்டக்ட் பண்ணிக்கிங்க, ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஐஜியா அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ விச் மீன்ஸ் இவங்க கேட்ட அந்த ரோட் ஷோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. ஸோ இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரோட் ஷோ மறுத்துட்டாங்க. கரூர் நடந்த சம்பவத்தினால தான் வந்து ரோட் ஷோ பாண்டிச்சேரி மறுத்துச்சுன்னு சொல்லி இந்த சன் டிவிக்காரன் ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை வந்து 4-5 நாளைக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு எந்த சேனல்லையும் போடலை, அவன் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தான். பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூரில் நடந்த சம்பவத்தினால கிடையாது. அதாவது கோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி வந்து கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதோட ப்ரொசீஜர் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்கலை. அப்படின்னும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம பாண்டிச்சேரி எல்லாமே வருது, புரியுதுங்களா, கேஸ் இதெல்லாம். அப்போ எஸ்ஓபி அங்கே வந்து போடாமல் இங்கே எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனால எஸ்ஓபி வந்து அந்த போடாதனால ரோட் ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பொதுக்கூட்டம் மட்டும் நடத்திக்கிங்கன்னு சொன்னனால ஸோ டிசம்பரில் 5ஆம் தேதி பொதுக்கூட்டம் கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் இருக்குது. நம்ம ரோட் ஷோ போய் தான் வந்து தளபதிக்கு எவ்வளோ கூட்டம் வரணும்லாம் கிடையாது. பொதுக்கூட்டம் போட்டாலும் பக்கத்தில் சுற்றி பக்கத்தில் அத்தனை கிராமத்துலேருந்து உள்ளே வந்து இறங்க போகிறாங்க பாண்டிச்சேரி. எனக்கு தெரிஞ்சு ரோட் ஷோ போட்டு பாண்டிச்சேரியை ஸ்தம்பிக்க வச்சு அங்கே இருக்க காவல்துறைக்கு நம்ம வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்குறத விட தளபதி வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த இடத்துல ஒட்டுமொத்த மக்களையும் வர வச்சு பார்க்குறது நல்லது அப்படின்றது எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்படி பண்ணாலும் சரி தளபதி பார்க்கணும் தானே, அதுக்கு ஒரு ஏரியாவில் போனால் வரப்போகிறாங்க, அதனால் அது பிரச்சனை கிடையாது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரி, நம்ம இப்போ இந்த காரைக்குடி மேட்ரு போவோம். ஸோ காரைக்குடியில் வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக சார்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அந்த பிரபு அப்படின்ற இருக்கார், டாக்டர் பிரபு அப்படின்ற அந்த தம்பி இருக்காப்புல. ஏன்னா என்னோட சின்ன வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் தம்பின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்ஸ்டாலையும் சரி, மற்ற சோஷியல் மீடியாவிலும் சரி, அவர் செய்யக்கூடிய உதவிகள், அவர் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அவருடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், மருத்துவ வசதி ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படி பல வழிகளில் வந்து அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு காமிச்சிட்ருக்காப்புல. ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் எண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரொம்ப கொஞ்சம் டக்குன்னு பரிச்சயமானவங்க அப்படின்னா அதில் வந்து தமிழ் பிரபு வந்து வந்துடுவார். ஸோ இப்படி அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இதை விட பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய திமுக தலைவர், அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அதாவது அந்த காரைக்குடி, திருப்பத்தூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கருப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மினிஸ்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 2006 இப்போ வரைக்கும் அவர் தான் மினிஸ்டர். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு திமுகவில் செல்வாக்கு இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரே தொகுதியில் திருப்பி நீங்கள் ஜெயிச்சு வர்றது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ எப்படி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கொங்கு பண்ட கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஏரியாவில் வந்து எப்படி வந்து ஜெயிச்சு கிட்டத்தட்ட 8-9 வாட்டி ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்தாரோ,
அதே மாதிரி இவரும் வந்து இந்த பக்கம் செல்வாக்கான ஒரு நபர், யார் திமுக சைடில் இருக்க பெரிய கருப்பன் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய செல்வாக்கை உடைக்கிற மாதிரி ஒரு நபர் வேணும் அப்படின்னா, இல்லை அவருக்கு ஈக்குவலாக ஒரு நபர் வேணும் அப்படின்னா, இல்லை டக்குன்னு மக்கள்கிட்ட போய் இல்லை யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் பரிச்சயம் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இவர் டாக்டர் பிரபு போன்ற நபர் வந்து கரெக்டாக இருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த இடத்துல அவர் இருக்கார், ஆக்டிவாக போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது, ஏன்னா அவருக்கு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது அவரை போன்ற ஒருத்தரை வந்து ஜெயிக்கிறது, அதாவது பெரிய கருப்பனை எதிர்த்து இங்கிட்டு ஜெயிக்கிறது அப்படின்றதே பெரிய விஷயம்தான். ஏன்னா அவரோட இந்த ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் அவர் பெரிய கருப்பனை எடுத்துல அந்த ஸ்ட்ராட்டஜியை எதிர்த்து தமிழக வெற்றிக்கிழமை ஜெயிக்கணுன்றதே பெரிய விஷயம்தான். அதையும் அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இந்த இடத்துல தான் சீமானோட இந்த எச்ச புத்தி நமக்கு வெளிப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீமான் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய தொகுதியில் நிற்க மாட்டார், எங்கேயோ போய் தான் நிற்பாங்க. ஏன் நிற்கிறேன், எதுக்கு நிற்கிறேன் அவனுக்கும் தெரியாது. சரி, அவனுக்கு தெரியும் நம்ம ஏன் அங்கே நிற்கிறோன்னு, நமக்கு தான் தெரியாமல் இருந்துச்சு இத்தனை வருஷமாக. அப்போ இந்த இடத்துல சீமான் அங்கே நிற்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன எப்படி இருந்தாலும் நாம் தமிழருக்கு தான் பெருசாக ஓட்டு வர போகிறதில்ல, இந்த வாட்டி எப்படி பார்த்தாலும் அந்த ஓட்டெல்லாம் இங்கிட்டு தானே வரப்போகுது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போம், இப்போ நாம் தமிழர் சார்பாக அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து நிற்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க சீமான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, சீமானுடைய கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற பசங்க கூட ஒன்று தமிழக வெற்றிகளத்துக்கு போடலாம், அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு போட்டுடலாம். புரியுதுங்களா? ஆனால் அதே இடத்துல ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானே அந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னும்போது, என்ன தான் வந்து நம்ம வந்து அந்த கட்சியை வந்து விமர்சனம் பண்ணாலும் வச்சாலும் அந்த 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 ஆளை வந்து பிடிச்சி தானே பின்னாடி போகிறாங்க எல்லாமே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆளுக்காக அங்கே ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வருவாங்க. ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கணிசமாக கிடைக்கக்கூடிய வாக்கை பிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஆல்ரெடி ஏடிஎம்கே இருக்கும், இந்த பக்கம் டிஎம்கே இருக்கும், இந்த பக்கம் தாவேக்கா இருக்கும், ப்ளஸ் இதில் நாம் தமிழர் சீமான் இருப்பாப்புல. இதில் டிஎம்கே தான் மெஜாரிட்டியை ஜெயிச்சிருக்கு ஏடிஎம்கே விட அப்படின்னும் போது திமுக தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு இன்னி வரப்போகிற 2026 தான் தெரியும். ஏன்னா நம்ம போட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால. அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரபு அவர்களுடைய செல்வாக்கு இருந்தாலும் அவருக்கு வர வேண்டிய ஓட்டுக்களை இங்கே இந்த இடத்துல சீமான் நின்னா அப்படின்னா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அவன் டெபாசிட் வாங்குறான் வாங்கலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு கணிசமான ஒரு வாக்கு வந்து பிரிக்கிறது, ஒரு 15,000மோ ஒரு 20,000 வாக்கோ வந்து பிரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மிகப்பெரிய அஃபெக்ட் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது தாவேக்காக்கும் ஆகும், அதிமுகவுக்கும் ஆகும். ஸோ இந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு தான் சீமான் இப்போயே வந்து நான் காரைக்குடியில் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுக்கு இப்போ கூட்டம்லாம் வராதுன்றது தெரிஞ்சு இப்போ எப்படியாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏதோ ஒரு மாநாடு ஒன்று போட போகிறான் போல இருக்குது. அதுக்கு எப்படியாவது கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுறான் பாருங்க. அண்ணே பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ்ல அது ஏற்றிட்டு வந்து அங்கே படுக்க வை, கட்டல் உட்கார என்ன பண்ணுவே தெரியாது. வரணும் நீ இல்ல வராத, நீ வர்றதுன்னா வராத. அம்மா அப்பா பொண்ணு எடுத்தேன் தெருவுக்கு மாமன் மச்சின்னு வரம்பரையே வரணும். பரமக்குடினா அங்க 5000 பேர் உட்காரணும். ராமநாதபுரம் அங்க என்ன முதுகுலத்தூரா திருவடானையா போட்டு ராமநாதன் தனி. அதாவது பார்த்தீங்களா, எக்ஸ்போஸ் ஆகிட்டான் மனுஷன். இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டத்துக்கு வயசானவங்க முடியாதவங்க யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு கூட்டத்துலேயும். அதை மீறி மக்கள் வராங்க. இவன் கூட்டத்துக்கு ஆளே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு வயசான பாட்டியாக இருந்தாலும் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் காசு, அதாவது எப்படின்னா வந்து வீட்டில் போயிட்டு முறை வச்சு கூப்பிடுவோம்ல, கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லி வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஏதோ ஒரு காசு வச்சு கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி முறையை பின்பற்றியாவது நீங்கள் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா, அதாவது சிம்பாலிக்காக என்ன சொல்கிறேன்னா, நீ எப்படி வேணால் கூட்டிகிட்டு வா, எனக்கு தெரிஞ்சு நீ காசு கொடுத்து கூட்டிகிட்டு வா, ஆனால் எனக்கு கூட்ட வரணும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி சைமன் வந்து இறங்கி போயிட்டான். அப்போ இவனுடைய புத்தி பார்த்திங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை வந்து மாற்றி பண்ணுற ஒரு கேவலமான புத்தி. ஸோ இப்போ இந்த இடத்துல இவனுடைய கூட்டம் இப்போ எப்படி கூட்ட போகிறான் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இவன் வந்து காரைக்குடியிலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் நின்னான் அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு ஆதரவாக திமுகவிலேருந்து காசு அதிக அளவில் நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுக்கப்படும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் வேணால் இந்த வாட்டி எழுதி வச்சுக்கோங்க, தேர்தலில் என்டிகேக்கும் காசு வாங்கப்படும், கொடுக்கப்படும். என்டிகே சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கும் காசு போகும், நீங்கள் நம்மளாலும் நம்மளைனாலும். ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய காசு திமுக தான் கொடுக்கும். ஏன்னா இவங்க வந்து 2 கூட்டு கலவானீங்க, அதில் மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி
ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் சீமானு. தெரியும், அவனுக்கு தெரியும் நம்ம இப்படியும் வந்து காரைக்குடியில் நின்னோம்னா டெபாசிட் வாங்க போகிறது இல்லை, ஒன்றும் வாங்க போகிறது இல்லைன்னு. பட் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த தம்பி டாக்டர் பிரபு அப்படின்றவர் அங்கே நின்னார் அப்படின்னா அவரை வந்து ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கேவலமான வேலையை வந்து செய்கிறான் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையுமே என்டிகே சேர்ந்தவங்களை வந்து சைமன் செபாஸ்டியன் நிறுத்துவான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? முக்கியமாக எந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை பரிச்சயம் உள்ள ஆட்களை நிறுத்துவான். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கான ஓட்டு கணிசமாக வந்துடும். அதை மீறி இன்றைக்கி தாவேகா விஜய் அவர்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் கரிஸ்மேட்டிக் ஃபிகர் அதுக்கு ஓட்டு போடுற கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டையும் பிரிக்கணும், அந்த ஓட்டையும் நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றதுக்காக கொஞ்சம் தெரிஞ்ச ஆட்களாக பார்த்து இந்த நாய்டம்ளர் குரூப்ஸில் இருக்க சைமன் செபாஸ்டியன் ஆளை போடுவோம் அப்படின்னு மாட்டுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மீறி தான் நம்ம ஜெயிக்கணும், இதுதான் அரசியல், இதை நீங்கள் புரிஞ்சுங்க நண்பன் வயசு அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நடந்த வீடியோவில் டேக் போவேன்.